ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தோம். பிராத்மிக் எக்ஸாமோட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறது ஃபில்லப்ஸ். 8th ரோமன் பார்த்திங்கன்னா ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபில்லப்ஸ்னால் நம்ம புக்கில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 லெசனில் இந்த மாதிரி தான் இருக்குது. 1 2 3 லெசன் வரைக்கும் ஃபில்லப்ஸே இல்லை. அப்புறம் 4th லெசனில் இருக்குது. 4th லெசன் ஃபில்லப்ஸ் பார்த்திங்கன்னா 4th லெசனில் ஃபில்லப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸு ஸ்கூல் கே ஆகே சோட்டி சே டேஷ், இது சூஸ். சரிங்களா, சாரி, இது சூஸு. ஃபில்லப்ஸ் இந்த லெசன்லலாம் இல்லை, உங்களுக்கு வந்து 6th 7th லெசனில் இருக்குது ஃபில்லப்ஸ். பார்த்திங்கன்னா பஜார் சலோ பஜார் அந்த லெசனில் இருக்குது. बाजार एगाम से डैश दूर है, कितनी दूर है. बाजार एगाम से कितनी दूर है, எத்தனை தூரத்தில் இருக்குன்னா எத்தனை தூரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹம்கே பகலே டேஷ் துக்கானா தேக்கிங்கே, கினாரே. கினாரேனா பக்கத்தில். அதுக்கு அடுத்தது என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா 6th லெசனுக்கு ஃபில்லப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு 4 ஃபில்லப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லா ஃபில்லப்ஸுமே படிக்கணும். பட் வந்து வரக்கூடியதுன்னு சில ஃபில்லப்ஸ் பார்த்தீங்கன்னா 6th ஃபில்லப்ஸ் வந்து இது தான். 6th லெசனோட ஃபில்லப்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd இருக்குது, 4 ஃபில்லப்ஸ் இருக்குது. டேஷ் கி துக்கானே அலாக், சாவல் அரிசியோட கடை மட்டும் தனியாக இருக்குது. சஸ்தே டேஷ் மேம் ஸ்கூல் கே பச்சே के लिए कागज नोटबुक अதாவது स्टेशनरी पुस्तकें मिलती है. அதுக்கு சஸ்டே டாம் மேம், அதாவது அதுக்கு அடுத்தது என்னென்ன கடை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேஷ்னரி பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிடைக்கும்னு. தாம்னா விலை. சரிங்களா, ஒரு ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கணும். இது வந்து 6th லெசனோட ஃபில்லப்ஸ் பார்த்துக்கோங்க. 6th 7th லெசனுக்கு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது 7th லெசனோட ஃபில்லப்ஸ். சன் 1914 में महात्मा गांधी के भारत की डैश आई अलाउट. இந்த 3 ஃபில்லப்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 3 ஃபில்லப்ஸு வரும். அப்புறம் புக்கில் சூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6th 7th லெசனோட ஃபில்லப்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 6th 7th லெசனோட ஃபில்லப்ஸ் மட்டும்தான். காந்திஜி லெசன்லேருந்து பஜார் ஜலோ பஜார்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்த 2 லெசனோட ஃபில்லப்ஸை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதில் ஏதாவது 4 எழுதிங்கன்னா 4 மார்க் கன்ஃபார்மாக வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அது பர்டிகுலராக ஏதோ 2-3 லெசனுக்கு தான் உங்களுக்கு இருக்குது. படாயி 10 பஜே, இல்லை எத்தனை மணிலேருந்து குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா படாயி அதாவது இது படாயி 10 பஜே शुरू होती है, शाम को 4 बजे तक पढ़ते हैं. இது வந்து செகண்ட் ஒன். இப்படி படித்து மேட்ச் பண்ணோம். சப்ஜி கி மண்டி மேம் என்ன கிடைக்குது, सब तरह की सब्जी मिलते हुए 3rd ஒன் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூசரி மாஞ்சில் மேம், அடுத்த மாடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படாயி 10 பஜேத்தே ஷுரூர் ஹோத்தி ஹை, இது வந்து ஃபஸ்ட்டு ஒன், இது செகண்ட் ஒன், இது 3rd ஒன். 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தூசரி மாஞ்சில் மேம் கியா ஹைனா சப் தவாயி மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது தான். இந்த மாதிரி இது பர்டிகுலராக ஒரு 2-3 லெசனுக்கு தான் இருக்குது. நீங்கள் இந்த இதே மேட்ச் த ஃபாலோயிங்கே பார்த்தாலும் சரி. பார்த்தீங்கன்னா 9th வந்துட்டு 9th ரோமன் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் வரும். 10th ரோமன் வந்து ஃபில்லப்ஸ் வரும். ஃபில்லப்ஸ் அதே மாதிரி தான் 6 7 லெசனோட ஃபில்லப்ஸ் மட்டும்தான் இருக்குது. மேட்ச்சும் ஒரு 1-2 லெசன் தான் இருக்குது. அந்த மேட்ச் இது பார்த்திங்கன்னா போதும். இது 2லேயுமே 4 மார்க்ஸாக ஃபுல்லாக எடுக்க முடியும். நீங்கள் இல்லைன்னா இதை கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லாஸ்ட்